நான் தான் குடும்பத் தலைவன். நான் தான் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாமே செய்றேன். காய்கறி, மளிகை ஜாமான்லேருந்து எல்லாம் நான் தான் போடுறேன். அப்போ நான் தான் ஓடி ஓடி உழைக்கிறேன். என்னோட உழைப்புல தான் நீங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறீக. அதனால நான் வச்சது தான் சட்டம். ம். என் பேச்ச தான் நீங்க கேட்கணும். என் பேச்ச மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நான் அதில கேள்வி கேட்பேன். நான் வந்து சரின்னு சொல்லாம நீங்க எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. என்னைய மதிக்காம இருக்கக்கூடாது. அது மாரி என்ட்ட கேட்காம நீங்க எதுவும் செய்யக்கூடாது. வீட்ல சத்தமா சிரிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பெண்கள் வாய் திறந்து பேசவே கூடாது. எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாது. இப்படி சில ஆண்கள் வந்து இருக்கிறாங்க. நான் குடும்ப தலைவன்னா நான் தான் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்றேன். நான் தான் இப்படித்தான் இருப்பேன். அப்படின்னு பெண்கள்ட்ட வந்து ரொம்பவே ஒஸ்ட்டா பிஹேவ் பண்றாங்க. அதுவும் வீட்ல இருக்க பெண்கள மரியாதையா நடத்துறது கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி. பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு வந்து என்னன்னா, அடிமை வேலை செய்யக்கூடிய ஒரு சேவகர்கள் மாதிரி. நெ சிக்கிட்டாண்ட அடிமைங்கிற மாதிரி. அவனையும் அடிமை போல தான் நடத்துவேன். நான் உனக்கு சாப்பாடு போடுவேன். உனக்கு வேண்டிய எல்லாம் வாங்கி குடுத்துருவேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் உன் பிள்ளைகளுக்கு வாங்கி குடுத்துருவேன். படிக்க வைப்பேன். எல்லாமே செய்வேன். உன் பிள்ளைகள கூட படிக்க வைப்பேன். ஆனா, நீ வந்து என்னைய மீறி நீ போயிறக்கூடாது. நீ எல்லாம் படிக்கலாம். உனக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கும். ஆனா, நீ வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கக்கூடாது. நீ வேற வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அதாவது தன்னை விட முன்னுக்கு வர்றத யாருமே இங்க விரும்புறது கிடையாது. அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படியே வாங்குனாலும், நீ என்ன சம்பளம் வாங்குற, என்ன ஏது அந்த ரூபாய புடுங்கி வச்சுக்குவாங்க. அந்த கண்ட்ரோல் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போவோம். ஆனா, அந்த மாசம் மாசம் ரூபா பேங்க்ல போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு பிள்ளைகளுக்கு வாங்குனா கூட, "எதுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு நீ வாங்குற?" அப்படின்னு கேள்வி வரும். நான் வேலை பார்க்குறதுல எதுக்கு நீங்க கேள்வி கேட்குறீங்க? அப்படின்னு கோவம் வரும் சில பெண்களுக்கு. நம்ம உழைக்கிறோம். நம்ம காலையில இருந்து கஷ்டப்பட்டு ஓடி ஓடி போய் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சாயங்காலம் வரோம். ம். அத வந்து 12 மணி நேரம் வேலைய பார்த்துட்டு வரோம். சாயங்காலம் கூட கிடையாது. ஒரு 8 மணி, 9 மணி கூட ஆயிரும் சம்டைம்ஸ் வேலை முடிஞ்சு வரும்போது. அப்படி சில பெண்கள் குடும்பத்துக்காகவும், பிள்ளைகளுக்காகவும் கஷ்டப்படுறாங்க. ஆனா, அந்த பெண்கள்ட்டருந்து ரூபாய வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்னா ரூபாய வச்சு தான் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பொண்ணு வந்து தனியா வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, அவளே முடிவெடுக்க ஆரம்பிப்பா. அவ யார்ட்டயும் கேள்வி கேட்டுக்கிட்டு நிக்க மாட்டா. யாரையும் மதிக்க மாட்டா அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, பெண்கள வந்து படிக்க விடாம பண்ணுனாங்க. பெண்கள படிக்க விடாம பண்ணுனா தான் அவ வீட்டடங்கி இருப்பா. வீட்டு வேலைகள செய்வா, சமையல் வேலைகள செய்வா. குடும்பங்கிற அமைப்பு வந்து உடைஞ்சிராது. உடையாம பாதுகாத்து பிள்ளைகள வந்து பெத்து வளர்த்து பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கவழக்கங்கள சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா, ஆணால முடியாது. பிள்ளைகள வளர்க்க முடியாது. அதனால பெண்களையே தான் டிபெண்ட் பண்ணி ஆண்கள் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணோட ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள் அங்க வந்து புறக்கணிக்கப்படுது. ஒரு பெண் பெண்ணாவே நடத்தப்படுறது கிடையாது. பல வீடுகள்ல. அதுவும் அவ பிறந்த வீட்லயும், புகுந்த வீட்லயும் அவளுக்கு எந்தவித மரியாதையும் இல்ல. பெண்ணா பிறந்ததுனால அவளுக்கு வந்து எந்த மரியாதையும் நீங்க குடுக்க மாட்டீங்க. ஏளனமா தான் பார்ப்பீங்க. பெண்ணாலே அடிமை தான். அடிமை வேலை செய்யறதுக்கு இவ வந்து வீட்ல உள்ள எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஒரு பெண் நீங்க சொல்லாட்டி கூட அவ எல்லா வேலையும் செய்வா. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் சமையல் வேலை எல்லாம் செய்வா. நைட்டு வரைக்கும் செய்வா. ஆனா அந்த பெண்ணுக்கு உரிய மரியாதைய நீங்க குடுக்குறீங்களா? அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்க வீட்ல அ பெண்கள் வந்து சகோதரிகள், அம்மா, மனைவி யார் இருந்தாலும் பரவால்ல. அவங்களுக்கு உரிய மரியாதைய தான் நீங்க குடுக்குறீங்களா? சில பேர் வீட்ல "ச்சீ போ" அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள வந்து பெண்கள நோக்கி வீசுறதுக்கு முன்னாடி, பெண்கள் இல்லாம உங்களால ஒரு நாள் வாழ்ந்துட முடியுமா? பெண்கள் செய்ற வேலைய ஒரு நாள் ஃபுல்லா பிள்ளைகள சமாளிச்சுட்டு வீட்டு வேலைய பாருங்க பாப்போம். அப்படிப்பட்ட ஆண்கள் வந்து யோசிக்கணும். அது மாதிரி பெண்கள தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ற ஆண்கள் வந்து, அ மத்தவங்கள வந்து கெட்டவங்களா காட்டிட்டு, தன்ன நல்லவங்களா காட்டக்கூடிய அந்த உத்தமர்கள் வந்து இருக்கிறாங்க. அ அவங்கள யாரும் வந்து நீங்க வந்து பெண்கள தவறான வார்த்தைகள விட்டு பேசி, சண்ட போட்டு, அவங்கள கேவலப்படுத்துறது மூலமா நீங்க தான் கேவலப்படுறீங்க. உங்களோட வளர்ப்பு தான் கேவலப்படுது. அப்படி இருக்கும் அப்போ உங்களோட வளர்ப்பு தப்புங்கிற முறையில ஆகுது. ஒரு பெண்ண பாடா படுத்துறவன், நல்ல ஆண்மகனா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதுவும் இல்லாம, எ அதாவது தகாத வார்த்தைகளால ஒரு பெண்ண திட்டுறவன், அ அவன் குடும்பத்திலயும் பெண்கள் இருப்பாங்க. சரியா? அப்ப அவன் அம்மா, அவன் கூட பிறந்தவங்களையும் அவன் அப்படிதான் நடத்துவான். வரக்கூடிய பெண்ணுக்கு இந்த கதின்னா, ம். அப்ப எல்லாரையும் அவன் அப்படித்தானே பார்ப்பான். எல்லா பொண்ணுங்களையுமே அதாவது என்னன்னா, ஒரு முதலாளித்துவ சிந்தனை. தான் வந்து நம்ம தான் வேலைக்கு போறோம், நம்ம தான் சம்பாத்தியம் பண்றோம். அப்ப பொண்ணுங்கலாம் அடிமைங்கிற மாதிரி. பொண்ணுங்கன்னாலே என்னனாலும் சொல்லலாம். அப்படின்னு அது அந்த காலத்துல வேணா அது வந்து பொண்ணுங்க வந்து வாய மூடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல படிக்காத பொண்ணுங்க கூட ஒரு கம்பெனி வேலைக்கு போறாங்க. யார் இப்ப வீட்ல இருக்கா சொல்லுங்க, வீட்டு வேலை சமையல பார்த்துட்டு அப்படியே வீட்டு வேலை சமையல பார்த்தாலும் காலையில எந்திச்சு அரக்க பறக்க செஞ்சு வச்சுட்டுனாலும் அவங்க வேலைக்கு போயிருவாங்க. ஒரு பெண்ணுக்கு வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வேலையிலேருந்து வரக்கூடிய வருமானம் ரொம்பவும் முக்கியம். ஏன்னா, அவளுக்கு பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைகள படிக்க வைக்கணும். குடும்ப செலவு பார்க்கணும். சில ஆண்கள் வந்து ரூபா குடுக்குறது கிடையாது பெண்கள் கையில. பெண்கள் கையில ரூபா குடுத்துட்டா, அவங்க நெறைய செலவு பண்ணுவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு குடுத்துருப்பாங்க. இல்ல அவங்கள ஏதோ ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்கன்னு நெனைப்பாங்க. ஆனா, ஆடம்பரமா செலவு பண்ணது ஒரு சில பெண்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. எல்லா பெண்களுமே அப்படி வந்து ஆடம்பரமா பண்றது கிடையாது. என்னதான் வந்து ஹஸ்பண்ட் சம்பாத்தியம் பண்ணி குடுத்தாலும்,
சில பேர் வந்து சில பேர் இல்லை, முக்கால்வாசி பேர் பெண்களை நம்புறது கிடையாது. பெண்கள்ட்ட எந்தவித ரூபாயும் குடுக்குறதில்ல. இத்தனைக்கும் பெண்கள் வந்து சேஃப்டி பண்ணி வைப்பாங்க ரூபாய. அஞ்சரை பெட்டி எல்லா இதுலேயுமே சேர்த்து வச்சு அவசரம்னா குடுத்துருவாங்க எடுத்து. ஆனா, அந்த ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. அப்படியே சம்பாத்தியம் பண்ணாலும் சம்பாத்தியத்த புடுங்கி வச்சுக்கிறது. இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா, கண்ட்ரோல் வந்து அவங்க கையில இருக்கணும். பொண்ணுங்க கையில கண்ட்ரோல் போயிறக்கூடாது. பொண்ணுங்க வந்து அவங்களாவே முடிவெடுத்துறக்கூடாது அவங்களோட வாழ்க்கையில அப்படின்ட்டு. அ நான்லாம் என்ன சொல்வேன் தெரியுமா? நான் வேலைக்கு போறதும் போகாததும் என்னோட விருப்பம். நான் படிச்சிருக்கிறதுக்கு தக்கன எனக்கு வேலை இப்ப வேணா கிடைக்காம இருக்கலாம். ஆனா, கண்டிப்பா நான் ஒரு நாள் நான் அதுக்கு முயற்சி பண்ணுவேன். நான் வேலைக்கு போவேன். நான் நெனச்சத நான் அடைவேன். அத அடையக்கூடாது. நீ வந்து போவே கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இங்க கிடையாது. அ அதனால என் லைஃபு நான் எடுக்கிறது தான் முடிவு. அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இனி யாருமே தலையிட முடியாது. இவ்வளோ நாள் உங்க சொல்றத அதாவது நீங்க சொல்றத கேட்டேன். இனி வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. எனக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கு. சரியா? அப்ப நான் வேலைக்கு போவேன். எனக்கு என்னவாகணும்னு நினைக்கிறேனோ, கண்டிப்பா நான் ஆவேன். ஒரு ஸ்டேஜ்ல பிள்ளைங்க என் சாரி ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணுங்க என்னதான் குடும்பத்துக்காண்டி வாழ்ந்தாலும், வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் செஞ்சாலும், அவளுக்கு கையில ரூபாய் இல்ல, ஒரு ஆண் குடுக்கல அப்படிங்கும்போது, அவளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம கையில ரூபாய் இருந்திருந்தா நம்ம யார்ட்டயும் கேட்க வேண்டாம்ல. ஒரு பேட் வாங்குறது கூட யாரையாவது எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ரீசார்ஜ் பண்றதுக்கோ, இல்ல எதையாவது யார்கிட்டயாவது தனக்கு உண்டான ஒரு ட்ரெஸ் வாங்குறது கூட யார்கிட்டயாவது கேட்க வேண்டியிருக்கு. அந்த நிலைமையில ஒரு பெண் வந்து இருக்க விரும்ப மாட்டா. அப்போ அப்படிங்கும்போது அவ வீட்ல ஏதாவது கைவினை தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வா. அதுலயும் சில பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, தையல் தெரிஞ்சிருக்கும். தையல் மிஷின் இருக்கும். அவங்க இந்த ஓரம் அடிச்சு குடுப்பாங்க. அப்புறம் வந்து அந்த மூட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. லுங்கி அந்த மாதிரி செய்வாங்க. அதுக்கப்புறம் அதுலயே தையல்லயே நெறைய தொழில் இருக்குங்க. அதில லேஸ் வச்சு குடுக்குறது, சாரி ஃபால்ஸ் வச்சு குடுக்குறது, அந்த மாதிரி நெறைய பேர் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. தையல் தெரிஞ்சவங்க, மிஷின் உள்ளவங்க அப்படி. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? தெரியாதவங்க பனியன் கம்பெனில வேலைக்கு போவாங்க. அந்தந்த ஊர்கள்ல இருக்கிறவங்க போவாங்க. ஆனா, இந்த மாதிரி திருநெல்வேலி சைட்ல உள்ளவங்க எந்த வேலைகளுக்கும் முடியாது. இப்ப படிப்பு இருந்தா ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல போய் கணக்கு எழுதலாம், பில்லிங் போடலாம். படிப்பு இல்லைன்னா 100 நாள் வேலை திட்டம், களை பறிக்கிறது, அப்புறம் ஏதாவது அந்த மாதிரி வேலைகளுக்கு, விவசாய வேலைகளுக்கு போவாங்க. இப்போ வந்து அதில கூட சம்பளத்த வந்து கொஞ்சமா உயர்த்தியிருக்கிறதா சொல்லுவாங்க. அதில வேலைகள் வந்து 100 நாள் திட்டத்தில ஒழுங்காவும் நடக்காது. அது ஒரு விஷயம். அதுவும் இல்லாம நெறைய பொண்ணுங்க வந்து இப்போ கூட பின்றது, குரோஷா ஒயர் கூட அந்த மாதிரிலாம் இப்போ பழைய இது இப்ப திரும்பவும் பின்ன ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாதிரி ஓலையில பெட்டி செய்றது, அந்த மாதிரி இது பொருட்களுக்கெல்லாம் ரொம்பவே மதிப்பு இருக்கு. ஆனா வந்து கைவினை தொழில்கள் வந்து இப்ப அழிஞ்சிட்டு வருது. அதனால பெண்கள் இப்போ ஆபரணங்கள செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு தொழிலா ஹோல்சேல்ல இருந்து நெறைய இந்த கவரிங் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து விக்கலாம். அதுவும் இல்லாம ஸ்கூல்ல வந்து கிட்ஸுக்கு உண்டானது, டீச்சர்ஸ்க்கு உண்டானது, அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து மீஷோல செல்லர் அக்கவுண்ட்ன்னு ஓப்பன் பண்ணி, அது மூலமா சம்பாத்தியம் பண்ணலாம். ஆனா நீங்க ரேட் ஃபிக்ஸ் பண்றதுல இருக்கு. நானே